டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மைச் செய்தி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது காணொலியில் தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காணொலியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டமானது தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட இந்த கூட்டத்தினர் காணொலி காட்சியின் வாயிலாக முதலமைச்சரிடம் பேசி வருகிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுக்கும் பணிகளை பல்வேறு விஷயங்கள் குறித்து ஏற்கனவே முதலமைச்சர்கள் இதே காணொலி காட்சியின் வாயிலாக அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தால் அதன் அடிப்படையிலே பல்வேறு திட்டப்பணிகளும் அவர்கள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அரசனுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் எவ்வாறு கொண்டு செல்வது என பல்வேறு விஷயங்கள் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவருடைய தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து மாவட்ட செயலர்களுக்கும் பல்வேறு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தேர்தலுக்கான பணிகள் கொடுத்து முதலமைச்சர்களும் தற்போது அவர்களிடம் பேசி வருகிறார். மேலும் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக 236 தொகுதிகளிலும் திமுக பல்வேறு திட்டப்பணிகளை மக்கள் பணிகளாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதை ஒன்றாக பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் ஏற்கனவே திமுக தலைமை 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் நிர்ணயித்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வார்டுகளுக்கும் சென்று தென்னை பிரச்சாரங்கள் உள்ளிட்டவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாத இன்றைய கூட்டத்தின் போது சராசரியாக ஒரு பூத் ஒன்றுக்கு 1000 முதல் 1200 ஓட்டுகள் வரை இருக்கும். எனவே அதில் 30% வாக்காளர்களை திமுக வசம் கொண்டுள்ளது என்ற அடிப்படையில் அவர்களை 30% குறையானவர்கள் திமுக உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த பொதுக்குழுவின் போது முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருந்தார். அதை சிறப்பு தீர்மானமாக முதலமைச்சர் அவர்களை வாசித்தார். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் ஒரு சராசரியாக ஒரு பூத்துக்கு 1000 பேரில் 300 பேர், கிட்டத்தட்ட 30% பேர் திமுக உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கூறியபடி, மேலும் முதலமைச்சர்களுடைய அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் திமுகவினர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். எனவே அது குறித்து முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.